இன்னைக்கு நான் என்னோட கடைசி சொட்டு கண்ணீர் வரும் வரை அழுதுவிட்டேன். அதற்கு மேல் அழுதாலும் கண்களில் கண்ணீர் வரப்போவதில்லை. நான் இன்னைக்கு காலையில் எழுந்ததும் குளியறைக்குள் போய் கதவை சாத்திக்கிட்டு மறுபடியும் அழுதேன். 10 வருஷமாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தடவையும் அதே ஏமாற்றம், அதே வெறுமை, அதே வலி. என் கர்ப்பப்பை வெறுமையாகத்தான் இருக்குது. அம்மான்னு கூப்பிட யாரும் இல்லை. எனக்கு 35 வயசாயிடுச்சு. வெளியில் பார்த்தா நான் செட்டில் ஆயிட்டேன். நல்ல கணவர், நல்ல வீடு, நகை, புடவை எல்லாம் இருக்குது. ஆனால் என்கிட்ட ஒன்றும் இல்லை. அம்மானு கூப்பிட ஒரு குட்டி குரல். நான் சின்ன வயசில் இருந்தே நினைச்சேன், நான் ஒரு நாள் அம்மாவா ஆவேன். என் மடியில் ஒரு குழந்தை தூங்கும். அவன் என் விரலை பிடிச்சிக்கிட்டு சிரிப்பான். நான் அவனுக்கு தாலாட்டு பாடுவேன். ஆனால் அந்த கனவு கனவாகவே முடிஞ்சு போச்சு. ஒவ்வொரு பரிசோதனையும் ஒரு மரணம். என்னை 3 டாக்டர்கிட்ட கூட்டு போனாங்க. ஊசி போட்டாங்க. என்னுடைய கையை பார்த்தா முழுக்க ஊசி குத்தின தடம். மாத்திரை தின்னேன். என் வயிறு கலங்குச்சு, உடம்பு வீங்குச்சு, தலை சுற்றி வந்துச்சு. ஸ்கேன், டெஸ்ட், ஆப்ரேஷன் எல்லாம் செஞ்சேன். ஒவ்வொரு தடவையும் ஒரு நம்பிக்கை, இந்த தடவை நடக்கும். ஆனால் ஒவ்வொரு தடவையும் அதே பதில், சாரி, நெகட்டிவ். அந்த வார்த்தை கேட்கும் போதெல்லாம் என் உள்ளுக்குள்ளே ஏதோ சாவது மாதிரி இருக்கும். என் கணவரோட கண்ணில் நான் இல்லை. முன்னாடி என் கணவர் என்னை பார்த்து சிரிப்பார். இப்போ அவர் என்னை பார்க்கிறதே இல்லை. சாப்பிடும்போது அவர் போனை பார்த்துக்கிட்டு இருப்பார். பேசும்போது ஒற்றை வார்த்தையிலே பதில் சொல்வார். படுக்கும்போது என் பக்கமே திரும்ப மாட்டார். அவரோட கண்ணில் நான் இப்போ ஒரு தோல்வி, ஒரு உடைஞ்ச பொருள். என்னால் அவருக்கு ஒரு வாரிசு கொடுக்க முடியலை. அதனால் நான் பயனற்றவள். அவர் என்னிடம் நேரடியாக சொல்லலை, ஆனால் அவருடைய ஒவ்வொரு பார்வையும் சொல்லுது, யூ ஆர் நாட் எனஃப். மாமியோட வார்த்தைகள் என் நெஞ்சில் குத்துது. கடந்த தீபாவளிக்கு மாமியார் வீட்டுக்கு போனோம். எல்லோரும் ஸ்வீட் சாப்பிட்டு சந்தோஷமாக சிரித்தாங்க. அப்போது என் மாமியார் சொன்னாங்க, என்னடி இன்னும் நல்ல செய்தியே இல்லையா? உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி 2 வருஷத்தில் 2 பொண்ணு பெத்துட்டா. நீ மட்டும் 10 வருஷமாக சும்மா இருக்கே. அப்போது என் கணவரோட அக்கா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, அதுக்கு என்ன செய்ய, செடி நல்லா இருந்தால் தானே பூ பூக்கும். எல்லோரும் சிரித்தாங்க. நான் மட்டும் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தேன். என் கண்ணில் தண்ணி வந்துச்சு. ஆனால் அழக்கூடாது. இங்கே அழுதா பார்த்தீங்களா, இவ எப்போவுமே அழுவான்னு சொல்லுவாங்க. அதனால் சிரித்தேன். என் கண்ணீரை விழுங்கிவிட்டு சிரித்தேன். ஆனால் உள்ளுக்குள்ளே நான் சரிஞ்சிட்டு இருந்தேன். நான் ஒரு மனுஷியா இல்லை ஒரு இயந்திரமா? அவங்களுக்கு நான் ஒரு பொம்பளை இல்லை. நான் ஒரு இயந்திரம், குழந்தை குடிக்கிற இயந்திரம். அந்த இயந்திரம் வேலை செய்யலை. அதனால் அது வீணாக போச்சு. என் படிப்பு, என் சுவாபம், என் அன்பு, என் கனவுகள், அவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. அவங்களுக்கு தேவை என்னோட கற்பப்பை மட்டும். அது வேலை செய்யலை. அதனால் நான் யூஸ்லெஸ். இரவு நான் ஒரு பிணம் மாதிரி படுக்கேன். ராத்திரி 10 மணிக்கு படுக்கைக்கு போகிறோம். அவர் ஒரு பக்கம், நான் இன்னொரு பக்கம். நடுவில் ஒரு வெறுமை. நான் என் தலையணையை இறுக்கமாக பிடிச்சிக்குவேன். என் வாயை மூடிக்கிட்டு சத்த வராமல் அழுவேன். என் மூச்சு அடைக்கும், என் நெஞ்சு ஒலிக்கும். ஆனால் என்னிடமிருந்து சத்தமே வராது, வரக்கூடாது. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சால் அவர் எரிச்சல் ஆயிடுவார். நீ எப்பவும் அழறியே சனியன், நான் என்ன பண்ணுறது? ஆனால் நான் என்ன பண்ணுறது? நான் என்னோடய வழியை எங்கே வச்சுக்குவேன்? யார் என்னை தேற்றுவாங்க? யார் சொல்லுவாங்க, நீ தனியாக இல்லை, நான் இருக்கேன்னு? யாரும் இல்லை. நான் தனியாகத்தான் மனவழியோடு அழுதுகிட்டு இருக்கேன். கோயிலுக்கு போய் கெஞ்சினேன். கோவிலுக்கு போனேன் எங்கள் அம்மா கூட. அம்மன் சன்னதியில் நின்று அழுதேன். அம்மா, எனக்கு ஒரு குழந்தையை கொடுங்க. நான் உங்களுக்கு என்ன தப்பு பண்ணினேன்? என் பாவம்தான் என்ன? நான் உங்ககிட்ட கெஞ்சிக்கிறேன் அம்மா. என் அம்மா என் தோளை தட்டி, அழாதம்மா, கடவுள் கேட்பார். ஆனால் எத்தனை வருஷமாச்சு, கடவுள் இன்னும் கேட்கலை. இல்லை, கேட்டும் பதில் இல்லை. இப்போது தோணுது, நான் கடவுளுக்கே தகுதி இல்லாதவளா? என் வயசான அம்மா என்னை பார்த்து அழுதாங்க. என் அம்மாவுக்கு இப்போது 62 வயசு. ஒரு நாள் அவங்க என்னை தனியாக கூட்டிகிட்டு போய் சொன்னாங்க, அம்மா, நான் சாகிறதுக்கு முன்னாடி உன் மடியிலே ஒரு குழந்தையை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நான் உன் மடியை வெறுமையாக பார்த்துவிட்டு போக போகிறேன் போல இருக்கு. அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவங்களோட கண்ணில் தண்ணி. நான் என் அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதேன்.
மன்னிச்சுக்கம்மா, என்னால் முடியலம்மா, என்னை மன்னிச்சிடுங்க. ஒரு பெண்ணோட மிகப்பெரிய தோல்வி அவளோட அம்மாவோட கனவை நிறைவேற்ற முடியாமல் போகிறது. நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்கள்? நான் யாரையாவது ஏமாத்தினேனா? நான் யாருக்காவது கெடுதல் செஞ்சேனா? நான் பொய் சொன்னேனா? நான் யாரையாவது காயப்படுத்தினேனா? என்னோட தப்பு என்னன்னா, நான் ஒரு பொண்ணாக பிறந்தேன், அதுதான். இந்த சமூகம் சொல்லுது, ஒரு பெண் அம்மாவா ஆகலைன்னா அவள் முழுமையானவள் இல்லைன்னு, அவளுக்கு மதிப்பு இல்லைன்னு, அவள் பாரம்னு. ஆனால் நான் ஒரு மனுஷி, எனக்கும் இதயம் இருக்குது, எனக்கும் உணர்வுகள் இருக்குது. ஆனால் யாரும் பார்க்கறதில்ல. நான் இன்னும் எவ்வளோ காலம் தாங்குவேன்? இன்னைக்கு காலையில் நான் கண்ணாடியில் என்னையே பார்த்தேன். என் கண்ணுக்கு கீழ் கருப்பாக இருந்துச்சு என் முகம், வெளிரி போயிருந்தது. என் தலைமுடி உதிரிட்டு இருந்துச்சு. எனக்கு என்னையே அடையாளம் தெரியலை. இந்த பொண்ணு யார்? இவளோட கண்ணில் ஏன் இப்படி வெறுமையாக இருக்குது? இவள் எப்போ கடைசியாக சிரிச்சா? இவளுக்கு இன்னும் உயிர் வாழணும்னு ஆசை இருக்கா? எனக்கு தெரியலை. நான் எவ்வளோ காலம் இப்படி வாழ்வேன்? இன்னும் எத்தனை கொடுமைகளை சகிப்பேன்? இன்னும் எத்தனை கண்ணீரை சிந்துவேன்? நீங்கள் சொல்லுங்கள், நான் என்ன செய்யணும்? இந்த கதையை படிக்கிற உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு பெண்ணோட மதிப்பு அவளோட கற்பப்பையில் மட்டும்தானா? அவள் படிச்சிருந்தா, திறமையானவளாக இருந்தா, அன்பானவனாக இருந்தா, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா? குழந்தை இல்லைன்னா அவள் குறைபாடு உள்ளவன் நினைக்கிறது சரியா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த வழி யாருக்காவது தெரியணும். நான் இந்த கதையை சொன்னது என்னோடய வழியை மட்டும் சொல்கிறதுக்காக இல்லை. இந்த உலகத்தில் என்னைய மாதிரி லட்சக்கணக்க பெண்கள் இந்த வழியை சுமந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேச முடியலை, அவங்க அழ முடியலை, அவங்க சமூகத்தோட கொடுமையை சகிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கதையை படிக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். உங்களை சுற்றி யாராவது இந்த மாதிரி வழியை சுமந்துக்கிட்டு இருந்தால் அவங்கக்கிட்ட கேலி பண்ணாதீங்க, அவங்கள குறை சொல்லாதீங்க, அவங்கள தனிமைப்படுத்தாதீங்க. அவங்களை கட்டிப்பிடிச்சி சொல்லுங்கள், நீ தனியாக இல்லை, நான் இருக்கேன். அந்த ஒரு வார்த்தை அவங்களுக்கு உலகமாக இருக்கும். இந்த கதையை ஷேர் பண்ணுங்கள். இது யாருக்காவது வாழ்க்கையை காப்பாற்றலாம். இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டுச்சா? யாருக்காவது இது தேவைன்னு நினைக்கிறீங்களா? ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல அமைதியாக இல்லாத குரல்களுக்காக கடைசி வார்த்தை, நான் இன்னும் தோற்று போகலை. நான் இன்னும் போராடிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் ஒரு சில நாள் ரொம்ப சோர்ந்து போயிடுகிறேன். இந்த உலகத்தில் யாராவது ஒருத்தர் என்னை பார்த்து சிரித்து, நீ நல்லவள், நீ போதுமானவள், நீ தகுதியானவள் என்று சொன்னால் போதும். அவ்வளோதான் எனக்கு வேணும். யாருக்காவது இந்த வழி இருந்தால் தனியாக விடாதீங்க. எல்லோருக்கும் அன்பும் ஆதரவு வேணும், அவ்வளவுதான். இறுதியாக, பெண்களை இழிவாக பார்க்காதீங்க, பேசாதீங்க. பெண்களே இப்படி இழிவு செய்தால் ஆண்கள் அவர்களை நாம் என்ன குறை சொல்ல முடியும்? அன்புடன், மதுரை தமிழன்.